ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் லசானியா பண்ணி காமிக்க போகிறேன். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஹோம்மேட் ரெடிமேட் லசானியா பண்ணி காமிக்க போகிறேன். ரெடிமேட் ஷீட் வச்சு எல்லாமே டக்குன்னு அண்ட் சிம்பிள் அண்ட் ஈஸியாக பண்ணிடலாம், குயிக்காக பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கார்லிக்கை நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆனியன், அதுக்கப்புறம் வெஜிடபிள்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டு, குக்கும்பர், என்ன உங்களுக்கு வெஜிடபிள் வேணுமோ எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன். கேரட்டு, பீன்ஸு, என்ன உங்களுக்கு வேணுமோ எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வதங்கறதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்க. இதில் நான் பன்னீரும் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இப்போ ஒயிட் சாஸ், பெசமல் சாஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் பட்டரு, கொஞ்சம் கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா மைதா மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பால், 1/2 கப்பு பால் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சின்னமன் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒயிட் பெப்பர் பவுடர், கொஞ்சம் சால்ட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம அந்த வெஜிடபிள் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் நான் டொமேட்டோ பியூரியாக இங்கே விற்கிது, நான் அது ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் அந்த பாஸ்தா இதுக்கு நான் வீடியோ போட்டிருப்பேன், அந்த மாதிரி பியூரி நீங்கள் கூட எடுத்துக்கலாம். இது ரெடிமேட் லசானியா ஷீட்டு. இது ப்ரீ குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது அவனில் அப்படியே வச்சுக்கலாம். இது இங்கே இப்படி கிடைக்குது. நீங்கள் உங்களுக்கு வேணுன்னா கூட இந்தியாவில் நீங்கள் அமேசானில், இல்லைன்னா இப்போ எல்லாம் சூப்பர் மார்க்கெட்லேயே விற்கிறாங்க. இது மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு லேயர் அந்த வெஜிடபிள் இதெல்லாம் ஒரு லேயர் வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஒயிட் சாஸ் இருக்கு இல்லையா, அது வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அது மேலே அகைன் நான் ஒரு சீஸ் ஒரு லேயர் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் லசானியா ஷீட் ஒரு லேயர் வச்சுக்கிறேன். அகைன் திரும்பவும் அந்த வெஜிடபிள் சாஸ் அந்த இது ஒரு லேயரு, அப்புறம் திரும்பவும் அகைன் ஒயிட் சாஸு, இப்படியே ஒவ்வொரு லேயராக மாற்றி மாற்றி நம்ம திரும்பவும் லேயராக பண்ணிக்கலாம். 2 லேயருக்கு மேலே போயிடாதீங்க, அதுக்கப்புறம் ரொம்ப குக் ஆகாது. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நிறைய லேயர் வச்சுட்டேன், சரியாக குக் ஆகலை. இப்போ 2வது டைம்லாம் நான் 2-3 டைம் பண்ணும்போதெல்லாம் அப்படி தான் கரெக்டாக பண்ணேன். இப்போ மேலே கொஞ்சம் சடார் சீஸ் போட்டுக்கலாம். இப்போ இது மேலே சில்வர் ஃபாயில் ஷீட் மேலே போட்டுட்டு இதை ஓவனில் வச்சிடலாம். 180 டிகிரி 45 நிமிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா, நல்லா 15 நிமிட்ஸ் கூல் டவுன் ஆக விட்டதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்திங்கன்னா அருமையான லசானியா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி லைஃப்.